ஒரு நார்மல் கம்பெனியோட பிசினஸ் ஆபரேஷனும் ஒரு எம்எல்எம் கம்பெனியோட பிசினஸ் ஆபரேஷனும் புரிஞ்சுக்கணும். இந்தியால இன்னைக்கு பாத்தீங்கன்னா 500க்கு மேல இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல 90% கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரமிட் ஸ்கீம் தான் அந்த கம்பெனிக்குள்ள இந்த பிரமிட இப்ப நம்ம 4 லெவலா பிரிச்சிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் தான் சேர்ந்தாங்க இல்லையா, அதை வந்து போயிட்டு இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜ், அதாவது 12 ஸ்டேஜ் வர்றப்ப இது 2.1 பில்லியனை தாண்டி போயிடும். இது ஒட்டுமொத்த இந்தியாவோட பாப்புலேஷன் கூட கிடையாது. அதே 13 ஸ்டேஜ் வர்றப்ப வேர்ல்டு பாப்புலேஷனை தாண்டி போயிடும். பைனான்சியலி லாஸ் ஆகுறது மட்டும் இல்லாம உங்களோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்மே இதனால பறிபோக வாய்ப்பு இருக்கு. அது அவங்க மறுத்தாங்கன்னா நீங்க சைபர் கிரைம்ல இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற போலீஸ்ல போயிட்டு நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் தெரிஞ்சுக்கீங்க. மை V3 ஆட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வீட்டுல இருந்தபடியே விளம்பரம் பார்த்து ஒரு நாளைக்கு 5 ரூபாயில இருந்து 480 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு செபி இருக்கு, ரியல் எஸ்டேட் ரேரா இருக்க மாதிரி ஒரு ரெகுலேட்டரி பாடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த எம்எல்எம் கம்பெனிஸை நம்பி இது வந்து பிரமிட் ஸ்கீம், அதாவது பான்சி ஸ்கீம் சொல்லுவாங்க. இது பிரைஸ் ஸ்டிக் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட் படி இந்தியால பாத்தீங்கன்னா இல்லீகல். அனைவருக்கும் வணக்கம். 29 ஜனவரி 2024 மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தோட ஓனர் சக்தி ஆனந்தன் மற்றும் அந்த நிறுவனத்துல பணம் செலுத்திய, அதாவது முதலீடுன்னு நினைச்சு பணம் செலுத்திய 1000க்கும் மேல மக்கள் ட்ரக், லாரி, டிராக்டர் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு முன் அனுமதியும் இல்லாம கோவை நீலாம்பூர்ல இருக்கும் LNT பைபாஸ்ல இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக, அதாவது இந்த நிறுவனத்துல எந்த ஒரு முறைகேடும் கிடையாது, நாங்க கட்டிய பணத்துக்கு எங்களுக்கு போதுமான ரிட்டர்ன்ஸ் தினமும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக வந்து போராட்டத்துல ஈடுபடும் காட்சி தான் இது. மை V3 ஆட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வீட்டுல இருந்தபடியே விளம்பரம் பார்த்து ஒரு நாளைக்கு 5 ரூபாயில இருந்து 480 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனா இதுக்கு நீங்க இந்த நிறுவனத்தோட பேக்கேஜ் வாங்கணும். இப்ப இந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா பேசிக் பேக்கேஜோட விலை பாத்தீங்கன்னா 360 ரூபா. நீங்க ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்தபடி விளம்பரம் பார்த்துக்கிட்டு இந்த பேசிக் பேக்கேஜ்ல 7 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. இதே நீங்க கிரவுன் பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது 1,26,260 ரூபா. இந்த பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா நீங்க விளம்பரம் பார்த்து ஒரு நாளைக்கு 480 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க ஒரு மெம்பரா இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு கீழ ஆளுகளை சேர்க்கிறப்போ நீங்க எத்தனை ஆளுகளை மாதந்தோறும் சேர்க்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஆளுகளை சேர்க்கிறது, அது மட்டும் இல்ல பொதுமக்கள்கிட்ட காசு வாங்குறது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் சர்வீஸும் கொடுக்காம காசு வாங்குறது, இது வந்து பிரமிட் ஸ்கீம், அதாவது பான்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இது பிரைஸ் ஸ்டிக் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட் படி இந்தியால பாத்தீங்கன்னா இல்லீகல், அதாவது கவர்மெண்டால இது தடை செய்யப்பட்ட ஒரு ஸ்கீம் ஆகும். இப்போ லீகலி தப்பிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த காசு வாங்குறாங்க இல்லையா, காசுக்கும் மக்களுக்கு நடுவுல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் மெடிசின் மற்றும் ஃபேஸ் பேக் ஆட் பண்ணிருக்காங்க. இது அவங்க செலுத்தும் பணத்துக்கு ஏத்த மாதிரி கொடுத்துறாங்க. ஆனா இதோட விலை பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கிற பொருள்களோட 10 மடங்கு மேல அதிகமான விலை வச்சு விற்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிறுவனத்துல 50 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது தமிழ்நாடுல மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இருக்கும் பொதுமக்கள் கூட பணம் செலுத்தி இருக்காங்கன்னு தெரிய வருது. 11 ஜனவரி 2024 அன்னைக்கு பாமக நிர்வாகியான அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் இந்த நிறுவனத்தை தடை செய்யப்பட்ட பான்சி ஸ்கீம், அதாவது பிரமிட் ஸ்கீம் கூட சொல்லலாம், இதன் அடிப்படையில மக்கள் கிட்ட, அதாவது பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கியிருக்காங்கன்னு கோவை மாநகர காவல் ஆணையர்கிட்ட கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிடுறாங்க. 19 ஜனவரி 2024 அன்னைக்கு சைபர் கிரைம்ல செக்ஷன் 4 பிரைஸ் சீட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் ஆக்ட் படி அன்ரெகுலேட்டட் டெபாசிட் இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்தன் மீது கேஸ் பதிவாகுது. இதன் அடிப்படை தான் சக்தி ஆனந்தன் மற்றும் தன் நிறுவனத்துல பணம் செலுத்திய 1000க்கும் மேல மக்கள் பாத்தீங்கன்னா இந்த LNT நீலாம்பூர் பைபாஸ்ல எந்த ஒரு முன் அனுமதி இல்லாம கூட்டம் கூட்டுறாங்க. என்னதான் மக்கள் ஆதரவா பேசியிருந்தாலுமே இந்த செய்தி சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறுது. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனி ஆபரேட் பண்றது ஒரு பான்சி ஸ்கீம், அதாவது தடை செய்யப்பட்ட பிரமிட் ஸ்கீம் தான் சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியாஸ்ல ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சா மாறுது. இதை பார்த்த சக்தி ஆனந்தன் என்ன பண்றாங்கன்னா, ஜனவரி 10 அன்னைக்கு மறுபடியுமே 100 பேர் கிட்ட கூட்டத்தை கூடி கோவை மாநகர காவல் ஆணையர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. என்னன்னா, என்ன பத்தியும் என் கம்பெனியை பத்தியும் சோசியல் மீடியால தவறான அவதூறுகள் பரப்பப்பட்டு இருக்கு, இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த கம்ப்ளைண்ட். இப்போ கமிஷனர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்திருக்காரு. அதனால கமிஷனரை நேர்ல பார்க்க முடியல. ஆனா சக்தி ஆனந்தன் அவர்கள் நான் கமிஷனர்ல நேர்ல பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்க மறுபடியுமே அந்த 100 பேர் கூட போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. இப்போ போலீஸ் பாத்தீங்கன்னா சக்தி ஆனந்தன் மீது டிராபிக் வயலேஷன் பண்ணது, அது மட்டும் இல்லாம காவல்துறையை வேலையை செய்ய விடாம தடுத்தது, அது மட்டும் இல்லாம சட்ட விரோதமா கூட்டம் கூடினது காரணமாக போலீஸ் சக்தி ஆனந்தனை கைது பண்ணி விசாரணைக்கு ஈடுபடுத்தியிருக்காங்க. உங்க லைஃப்லயுமே எப்பயாவது உங்களோட ஃபேமிலி மெம்பர் அப்படி இல்லைன்னா உங்களோட நண்பர் யாராவது கால் பண்ணிட்டு, நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்ல சேர்ந்திருக்கேன், இந்த ஜாப்ல ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நீ ஜஸ்ட் பார்ட் டைமா இங்க சோப்பு, டிடர்ஜென்ட்ஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் விற்பாங்க, இது நீ மாசம் மாசம் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு என்ன பண்ணுவா, நீ உனக்கு கீழே வந்துட்டு ஒரு 2 பேர் மட்டும் சேர்த்தா போதும், அவங்களுக்கு கீழே மறுபடியும் 2 பேர் அவங்க சேர்ப்பாங்க. ஸோ இப்படி ஆள் சேர்க்கிறப்ப
நம்மளுக்கு இந்த சோப்ஸ் டிட்டர்ஜென்ட்ஸ் விற்கிற கமிஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கௌண்ட்ல மாசம் மாசம் வந்து சேரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல மாட்டிருக்கலாம். இது ஒரு பிரமிட் ஸ்கீம், அதாவது தடை செய்யப்பட்ட பாஞ்சி ஸ்கீம் கூட சொல்லலாம் இத. இந்தியால இன்னைக்கு பாத்தீங்கன்னா 500க்கு மேல இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல 90% கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரமிட் ஸ்கீம் தான் அந்த கம்பெனிக்குள்ள நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா பேர் மட்டும் கொஞ்சம் வேற வேறையா இருக்கும். லைக் ரெஃபரல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பேர்ல கூட இந்த பிரமிட் ஸ்கீம் நடத்திட்டு வராங்க. இந்தியால எப்படி இன்னைக்கு இவ்வளவு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஆபரேட் ஆயிட்டு இருக்கு, எந்த மாதிரி கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்கிற ஒரு சில லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி இந்த கம்பெனிஸ்லாம் இன்னும் பாஞ்சி ஸ்கீம் அண்ட் இந்த பிரமிட் ஸ்கீம் நடத்திட்டு வராங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த மாதிரி ஒரு குரூப்ல போய் சிக்கிருந்தீங்கன்னா நீங்க இருக்கிறது ஒரு ஜென்யூனான கம்பெனியா இல்ல ஒரு ஃப்ராட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஒரு நார்மல் கம்பெனியோட பிசினஸ் ஆபரேஷனோ ஒரு எம்எல்எம் கம்பெனியோட பிசினஸ் ஆபரேஷனோ புரிஞ்சுக்கலாம். அப்பதான் மீதி சொல்ல போற கதை உங்களுக்கு இன்னும் சுலபமா புரியும். ஒரு நார்மல் கம்பெனில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர் இருப்பாங்க. மேனுஃபேக்சர்ல இருந்து அந்த பொருள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வரும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த பொருள் ரீட்டைல், அதாவது கடைகளுக்கு வரும். கடையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் கன்சியூமர்ஸ் கையில போகும். ஆனா ஒரு எம்எல்எம் கம்பெனிஸ் நீங்க ஜாயின் பண்றப்ப உங்களை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க. ஆனா இந்த எம்எல்எம் கம்பெனிஸோட பிசினஸ் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா இங்க மேனுஃபேக்சரர் ஆர் செல்லர், மேனுஃபேக்சரர் ஆர் செல்லர்ல இருந்து டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தான் வரும். ஆனா இங்க டார்க் ரியாலிட்டி என்னன்னா, நீங்க அந்த பொருளோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது. நீங்க தான் இந்த பொருளோட ஆக்சுவல் கன்சியூமர்ஸ், அதாவது இந்த பொருளை வாங்கி பயன்படுத்துற ஆக்சுவல் கன்சியூமர்ஸே நீங்க தான். ஓகே, இது லீகலா இல்லீகலான்னு கேட்டீங்கன்னா இது லீகல் தான். இதுதான் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் பிசினஸ். இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் பாத்தீங்கன்னா 2023 மட்டுமே இந்தியால 19,000 கோடி ரூபாய்க்கு மேல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிருக்குன்னு தான் சொல்றேன். டைரக்ட் செல்லிங் மார்க்கெட். வாங்க இது ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். நீங்க டப்பர்வேர்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவுமே இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்ல இனிஷியலா வந்த பிசினஸ் தான். இப்போ இந்த பொருள் நீங்க எப்படி வாங்கியிருப்பீங்கன்னா, நீங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீட்டுக்கு போயிருப்பீங்க, இந்த பொருளை பார்த்திருப்பீங்க. இந்த பொருளோட ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் இதோட தரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்க எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருப்பீங்க. அவங்க இந்த இடத்துல ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போயிட்டு நீங்க அந்த பொருளை வாங்குறப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா சராசரியா 7-10%. இது வந்துட்டு ஒரு பிசினஸ்க்கு நாமினலா வர லாபம். 7-10% லாபத்தோட அந்த பொருள் வந்து உங்ககிட்ட வித்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த பொருள் வாங்குறப்ப நீங்க ஒரு ரீசனபிள் பிரைசிங்ல தான் அந்த பொருள் வாங்கியிருப்பீங்க. அதாவது மார்க்கெட்ல இதே மாதிரி ப்ராடக்ட் 50 ரூபாய்க்கு விற்குதுன்னா நீங்க அந்த ப்ராடக்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறப்ப 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்க மாட்டீங்க. கரெக்டா? சோ இதுதான் வந்து ஜென்யூன் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் பிசினஸ். இப்போ இதுல உங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைசிங் கிடைக்குது, குட் குவாலிட்டி கிடைக்குது. சோ கம்பெனி எந்த இடத்துலயுமே இதை பைபாஸ் பண்ணாம ஆளுகள் சேர்க்கிற வேலையில எங்க ஈடுபடவே இல்லை. ஸோ இங்க கம்பெனி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டு பேருமே ப்ராடக்டோட குவாலிட்டியில உறுதியா இருக்கிறதுனால இங்க கம்பெனி எந்த ஒரு ஆள் சேர்க்கிற வேலையிலையும் ஈடுபடுறதுக்கு அவசியமே கிடையாது. இப்போ இந்த 7-10% லாபமும் கம்பெனி தாராளமா கொடுக்கறதுனால அதிகமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வருவாங்க. இது வந்துட்டு ஒரு ஜென்யூனான ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் பிசினஸ், அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ் கூட இதை சொல்லலாம். இப்போ ஜென்யூன் எம்எல்எம் பிசினஸ் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுல ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கும். உண்மையாவே அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். அதுல ரீசனபிள் பிரைசிங்கோட இருக்கும். அதாவது கமிஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேல்யூக்கு விற்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரீசனபிள் கமிஷனா தான் இருக்கும். ஆனா ஒரு ஃப்ராட் எம்எல்எம் கம்பெனிஸ்ல இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால வாங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரமிட் ஸ்கீம்னா என்னன்னு பாத்திரலாம். 90s காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரமிட் ஸ்கீம்ஸ் வர ஆரம்பிக்குது. அதாவது இந்த பிரமிட் ஸ்கீமை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி இருக்கும். இந்த பிரமிட் ஸ்கீம்ல எந்த ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ இருக்காது. அதாவது டைரக்டா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்குறது மட்டும்தான் இந்த பிரமிட் ஸ்கீமோட நோக்கமா இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனில அடுத்து 2 பேர் சேருவாங்க. அந்த 2 பேர் மறுபடியும் அவங்களுக்கு கீழே 4 பேர் சேர்ப்பாங்க. இந்த 4 பேர் அவங்களுக்கு கீழே 8 பேர் சேர்ப்பாங்க. அந்த 8 பேர் அவங்களுக்கு கீழே ஒரு 16 பேர் சேர்ப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வரப்ப இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப்ல வந்துடும். இந்த பிரமிட இப்ப நம்ம 4 லெவலா பிரிச்சிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் தான் சேர்ந்தாங்க இல்லையா, அதை வந்து லெவல் 1. அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் கீழே சேர்ந்தவங்கள லெவல் 2, அவங்களுக்கு கீழே சேர்ந்தவங்கள லெவல் 3, மறுபடியும் அவங்களுக்கு கீழே சேர்றவங்கள நம்ம லெவல் 4ல எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரமிட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 1 கோடி ரூபாய் ஜெனரேட் பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன். இந்த ஜெனரேட் ஆன 1 கோடி ரூபாயில நீங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது லெவல் 1 கேட்டகரியில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 50%, அதாவது 50 லட்சம் ரூபாய் போயிடும். அவங்களுக்கு கீழே லெவல் 2 கேட்டகரியில இருக்காங்க இல்லையா, அதாவது மேனேஜ்மெண்ட் கீழே வரவங்களுக்கு 25%, அதாவது 25 லட்சம் ரூபாய் போயிடும். அதே மாதிரி லெவல் 3ல வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் பணம் போயிடும். மீதி இருக்கிறது 5 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இந்த லெவல் 4 கேட்டகரியில வரும்.
இப்போ நீங்க இங்க தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு எம்எல்எம் ஸ்கீம ஜாயின் பண்றப்ப, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க இந்த லெவல் 4ல தான் இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு வர வருமானத்துல வெறும் 5% 10% மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்குமே பிரிச்சு கொடுக்கப்படும். அதாவது லெவல் 4ல தான் என்ன சொல்லப்படுதுன்னா, அதிகப்படியான மக்கள் இங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படும். இந்த மாதிரி ஆளு சேர்க்கிற பிரமிட் ஸ்கீம்ல ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் ஃப்ளா ஒண்ணு இருக்கு. இதுல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி, நான் என் கம்பெனி கீழ ஒரு 6 பேர் சேர்க்கிறேன்னு வைங்களேன். இது வந்து லெவல் 1. லெவல் 2ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த 6 பேரு அவங்களுக்கு கீழ 36 பேரா சேர்ப்பாங்க. லெவல் 3ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த 36 பேரு 216 பேரை சேர்ப்பாங்க. லெவல் 4ல பாத்தீங்கன்னா, இந்த 216 வந்து 296 மாறும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜ், அதாவது 12 ஸ்டேஜ் வர்றப்ப இது 2.1 பில்லியனை தாண்டி போயிடும். இது ஒட்டுமொத்த இந்தியாவோட பாப்புலேஷன் கூட கிடையாது. அதே 13 ஸ்டேஜ் வர்றப்ப வேர்ல்டு பாப்புலேஷனை தாண்டி போயிடும்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி பிராமிட் ஸ்கீம் வந்துட்டு, இந்த செயின் வந்துட்டு எப்ப வேணா எந்த லெவல்ல வேணாலும் பிரேக் ஆகலாம். இது பிரேக் ஆகுறதுக்கு முன்னாலேயே இந்த டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா, இவங்கலாம் உங்களோட பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. இதனாலதான் கீழ லெவல்ல இருக்கிற யாருமே இந்த அதிகமான பணத்தை இந்த எம்எல்எம் ஸ்கீம்ல கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கவே முடியாது. இந்த பிரமிட் அண்ட் பாஞ்சி ஸ்கீமை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ இருக்காது. அதாவது டைரக்ட் மணி சர்க்குலேஷன் இருப்பதனால இப்போ சைபர் கிரைம் மற்றும் போலீஸ் ஸ்டேஷன்ல பல பேர் பல மக்கள் வந்துட்டு இதுல நாங்க நஷ்டம் அடைஞ்சிட்டோம், எங்களோட காசு பறி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேசஸ் ஃபைல் ஆகுது. இத கவர்மெண்ட்டை பார்த்துட்டு 2021ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த எம்எல்எம் கம்பெனிஸ்லாம் இந்த பிரமிட் ஸ்கீம் அப்புறம் இந்த பாஞ்சி ஸ்கீம் மூலியமா பிசினஸ் பண்றதை டோட்டலா தவிர்த்தாகணும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டோட்டலா இல்லீகல் சொல்லி பேன் பண்றேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிடறாங்க. அப்போ இந்த எம்எல்எம் கம்பெனிஸ்லாம் இந்த பிரமிட் அண்ட் பாஞ்சி ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்ப இதுல இருக்கிற சின்ன ஒரு லூப் ஹோலை ஃபைண்ட் பண்ணி இதை வேற மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறாங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த கம்பெனிக்கும் மக்களுக்கும் நடுவுல டைரக்டா தானே மணி சர்க்குலேஷன் நடக்கக்கூடாது. அப்போ நாங்க இதுக்கு நடுவுல ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் கொண்டு வந்துடும்னு சொல்லிட்டு, இப்போ ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா சோப் இருக்கும், அப்புறம் ஷாம்பூஸ் இருக்கும், அப்புறம் டிடர்ஜென்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டிடர்ஜென்ட்ஸ். அதுக்கப்புறம் சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் அதாவது செல் பண்ணுவாங்க. இத மாதிரி கொண்டு வந்துட்டு நாங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் தான் செல் பண்றோம்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அங்க பண்ற பிசினஸ் இந்த பிரமிட் ஸ்கீம். ஆனா அவங்க காட்டுறது என்னன்னா ஆள் சேர்க்கிற பிசினஸ் தான். ஆனா அவங்க காட்டுறது என்னன்னா, நாங்க இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வித்துட்டு தான் இந்த மக்கள்கிட்ட காசு வாங்குறோம்னு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லூப் ஹோலை பயன்படுத்தி தான் இன்னைக்கு இந்தியால இருக்கிற பல எம்எல்எம் கம்பெனிஸ் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்த எம்எல்எம் கம்பெனிஸை ஜாயின் பண்றாங்க இல்லையா, இதுல 90% பேர் வந்துட்டு அவங்களோட காசை இழந்துட்டு தான் வெளியில வருவாங்க. அப்படி இல்லைன்னா அதுல ஒரு 50% பாத்தீங்கன்னா அந்த எம்எல்எம் ஸ்கீமை ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்லயே வெளியில வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த எம்எல்எம் கம்பெனிஸ்க்கான மேஜர் டார்கெட்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த அன்ஸ்டேபிள் ஜாப்ல அதாவது ப்ராப்பர் ஜாப்ல இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப். இவங்கள்ட்ட எல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் தரோம், அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்தபடியே சம்பாதிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்களும் ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம். ஆக்சுவலா நீங்க ஒரு பிசினஸ் மேன் கிடையாது, அந்த பொருளை பயன்படுத்துற நீங்க ஒரு கன்சியூமர்னு தெரிஞ்சுக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்புறம் பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க. இந்த மாதிரி எந்த உருட்டுலயும் போய் சிக்கிக்கிறாதீங்க. இந்தியால இப்போதைக்கு இருக்கிற டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, 84 லட்சம் மக்கள் இந்த பிரமிட் ஸ்கீம்குள்ள மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்களோட எப்பயாவது கால் பண்ணிட்டு, ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு, நீ வந்து பாரு, உன்னோட வாழ்க்கை மாறிடும்னு சொல்லலாம். சரி எனக்கு டைம் இல்ல, நான் வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, சரி ஓகே நாங்க ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கிறோம், ஃப்ரீ தான், உனக்கு லஞ்ச் ஃப்ரீ, பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீன்னு ஏதாவது சொல்லி உங்களை கூப்பிடலாம். அப்படி நீங்க நம்பி போகலைன்னா கூட, சரி ஓகே நீ அங்க வரலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜூம்ல ஒரு வெபினார் இருக்கு, அதுலயாவது வந்து கலந்துக்கன்னு கூப்பிடலாம். அப்படி நீங்க அந்த செமினார்லயோ இல்ல வெபினார்லயோ போய் கலந்துக்கிட்டீங்கன்னா, அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு நபர் கோட் சூட் போட்டு உட்கார்ந்துருப்பாரு. இவரு இந்த பிசினஸ பத்தி இங்க பேசுவாருன்னு பார்த்தா, ஆனா அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாரு. எந்த மாதிரி மோட்டிவேஷன் கேட்டீங்கன்னா, நீங்க ஏழையா பிறக்கிறது உங்களோட தப்பு இல்ல, ஆனா நீங்க ஏழையா செத்தீங்கன்னா உங்களோட தப்பு. இந்த மாதிரி இடத்துக்கும் அவர் போட்ட கோட் சூட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு பழைய 2 மாசம் 3 மாசம் பழைய செக், அதாவது ₹1,00,000 ₹2,00,000 செக் இவர் சம்பாதிச்சாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸை காமிப்பாங்க. அந்த செக் பேங்க்ல டெபாசிட் ஆகியிருக்காது. வேர்ல்டு டூர் போலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு BMW வாங்கலாம், ஆடி வாங்கலாம், ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கலாம், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலையே மாத்தி காமிச்சிருவோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட மேனிபுலேட் பண்ற மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடந்தா தயவு செய்து அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிருங்க. ஏன்னா இதுதான் எம்எல்எம்மோட முதல் படியே. அதாவது உங்களோட பிரெயின் வாஷ் பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைல், இப்ப நீங்க ரொம்ப ஏழையா இருக்கீங்கன்னு உங்களை காமிச்சு உங்களை எப்படியாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம்னு சொல்லி இந்த மாதிரி பல வார்த்தைகள் பேசி உங்களை இதுக்குள்ள சிக்க வச்சிருவாங்க. நீங்க ஒருவேளை பிரெயின் வாஷ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் கிட் சொல்லிட்டு இந்த சோப்பு, அப்புறம் ஷாம்பூஸ், அப்புறம் டிடர்ஜென்ட்ஸ் உங்க கையில கொடுத்துருவாங்க. இதோட விலைகள் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ₹10 பொருளை இங்க ₹100 சொல்லிட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களோட நோக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இங்க அந்த பொருள் விற்கிறது கிடையாது, எப்படியாவது உங்களை ஆளுகளை சேர்க்கணும்.
இப்ப இதே வேலையை தான் நீங்க இந்த கம்பெனில ஒன்ஸ் வெல்கம் கிட் வாங்கிட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு பண்ண ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இத பத்தி ஷேர் பண்றப்ப ஒரு சில தெரிஞ்ச நபர்கள் இத பத்தி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க தயவு செய்து இத விட்டு வெளியில வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நீங்க அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா, நீங்க இந்த மாரி நெகட்டிவ் பீப்பிளோட சேராதீங்கன்னு உங்கள்ட்ட சொல்லுவாங்க. இதனால நீங்க ஃபைனான்சியலி லாஸ் ஆகுறது மட்டும் இல்லாம, உங்களோட ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்மே இதனால பறிபோக வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. இந்த மாரி எம்எல்எம் கம்பெனிஸ்ல அதிகப்படியா இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் ஜாயின் பண்றதுதான் இன்னும் ரொம்ப வருத்தக்கூடிய செய்தியா இருக்குது. நீங்க தயவு செய்து இந்த மாரி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோ, இல்ல யார்கிட்டயாவது பணம் குடுக்க போறீங்கன்னா, உங்க அம்மா, அப்பாட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. மேபி அவங்க உங்களுக்கு கரெக்ட்டான பாதைய குடுக்கலாம். கவர்ன்மென்ட் கைட்லைன்ஸ் படி இப்ப நீங்க ஒரு எம்எல்எம் கம்பெனிஸ்ல சேர்ந்திருக்கீங்க. அவங்களோட ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லன்னா, நீங்க 100% மனி பேக் அவங்கள்ட்ட கேட்கலாம். அப்படி அவங்க மறுத்தாங்கன்னா, நீங்க சைபர் கிரைம்ல இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற போலீஸ்ல போயிட்டு நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனிஸ்க்கும் உங்கள் கீழ ஆளு சேர்க்க சொல்லி சொல்றதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. நீங்களா விருப்பப்பட்டா மட்டும் தான் ப்ராடக்ட் சர்வீசஸ் பிடிச்சிருந்தா மட்டும் தான் ஆள் சேரணுமே தவிர, நீங்களா போய் பேசி ஆள் சேர்த்து அந்த கம்பெனிஸ்ல மணி டெபாசிட் பண்ணக்கூடாது. பதிவோட இறுதியில ஒரு நல்ல கம்பெனிஸ் வந்துட்டு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் ரியல் வேல்யூ குடுப்பாங்க. அதாவது அவங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ ஓவர் ஹைப் பண்ண மாட்டாங்க. அதாவது ரூ. 10 பொருள ரூ. 100ன்னு விக்க மாட்டாங்க. அது ஒரு ரீசனபிள் பிரைசிங்ல விப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் குடுக்குற கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ஆவரேஜா 7ல இருந்து 10% தான் இருக்கும். இதுதான் ஒரு நல்ல பிசினஸ்க்கு ஒரு ப்ராஃபிட்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ராட் பிசினஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம். அப்படி இல்ல நீங்க கார் வாங்கலாம், வேர்ல்டு டூர் போலாம்ன்னு சொல்லுவாங்க. இந்த எம்எல்எம் கம்பெனிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, சரியான ரெகுலேட்டரி பாடிஸ் எதுவுமே இந்தியால கிடையாது. இதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கே தவிர, இதுக்கான ரெகுலேட்டரி பாடிஸ் லைக் இன்சூரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு செபி இருக்கு, ரியல் எஸ்டேட்க்கு ரெரா இருக்க மாரி, ஒரு ரெகுலேட்டரி பாடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த எம்எல்எம் கம்பெனிஸ நம்பி சேர்றது நல்லது. அதுவரைக்கும் எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனிஸ்லயும் நம்பி காசு போடாதீங்க. ஏன்னா லைஃப்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு ஷார்ட் கட்ஸுமே கிடையாது. நீங்க லைஃப் லாங் லேர்னிங் பண்ணணும், பேஷனேட்டா இருக்கணும், கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது மட்டும் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான மூலதனம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்பதான் யூடியூபோட அல்காரிதம் இது நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு அடிக்கடி பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சேகர் தாட்ஸ். நன்றி, வணக்கம்.